டுடே ஸ்நாக்ஸ் பிரெட் எக் பப்ஸ். ப்ரெட்டு வச்சு பப்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நானுமே முதல்ல பையன்கிட்ட கேட்டேன். அப்போ தான் சொன்னேன், அம்மா இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா ஸ்நாக்ஸுக்கு இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு பப்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்னாச்சு. ஓகே, ட்ரை பண்ணிடலாம். அதுக்கு வெங்காயத்தை நல்லா வணக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் நல்லா வணக்கிடுங்க. கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எல்லாமே போட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட்டை ஆவியில் நல்லா இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். அப்போ நம்ம பரத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக நம்ம பரத்தி விட்டதுக்கப்புறமா டீஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுக்கலாம். கூடவே பாயில் பண்ண முட்டை வச்சு 4 சைடுமே கொஞ்சமாக தண்ணி நினச்சதுக்கப்புறமா மடக்கி விட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வேலைக்கு ஆகலைங்க. இது கட் பண்ணி வச்சா தான் ரெடி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மாற்றி அது பகுதி அளவு கட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. ப்ரெட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் ஆனதுனால தான் நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு பகுதி முட்டையை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைடு லைட்டாக தண்ணி நினச்சி ஒட்ட வச்சதுக்கப்புறமா எண்ணெய் ரொம்ப சூடாக வேண்டாம், ஓரளவுக்கு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டு எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா கோல்டு கலர், அதாவது இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறமா எண்ணெயின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பப்ஸோட டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு பப்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு டேஸ்ட்டில் பப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.